இங்க நான் என்ன விடுறது பங்காளி? நம்ம மதுரைக்கார பயலுக்கு எவன் இப்படி கூறு போட்டது? அந்த மலை முழுங்கி தான்டா அவன் வேலையா தரணும். எவன்டா அவன்? அவனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நேத்து பேஞ்ச மலைக்கு இன்னைக்கு முளைச்ச காலாண்டா நீ. அவனை பத்தி உனக்கு தெரிய வாய்ப்பில்ல ரகா. முத்தைய விட்டு வெளியே வந்து 2 நாள் தான் ஆகுறா. அப்ப யாருடா இந்த மாமுலுக்கி? நல்லா கேட்டுக்க. இது நம்ம வம்சத்தோட ஆரம்ப காலத்துல இருந்து ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு பழைய சரித்திரம். அவன் பண்ண சம்பவம் எல்லாம் கரமான செய்க. நம்ம பாட்டன் பூட்டன் ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சாங்க. முனையாண்டி கோழி கல்லு மாதிரி ஆசையாம கிடப்பான். ஊருக்கே சோறு போடுற அளவுக்கு அவன் உடம்புல ரத்தம் உரிக்கிறான். அதனால ராத்திரி ஆனா போய் நம்ம ஆளுங்க கூட்டமா போய் அவன் கிட்ட இருந்த ரத்தம் உறிஞ்சு குடிச்சாம. ஆனா நம்ம பயலுகளுக்கு நப்பாச கூடி ஏதோ ஒண்ணு அன்னைக்கு முடிச்சிச்சுரா. காத்தே நெருப்பா மாறிச்சு. பலார்னு செவுட்டுல அடிச்ச மாதிரி ஒரு இடி சத்தம். நான் கூட்டத்தை ஒழிச்சு அழிக்கிறதுக்கு சாமியே ஒரு முறக்க அரக்கன அவதாரம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நாங்களும் அவனை சும்மா விடல. அவன் மேல பாஞ்சோம், கொத்தினோம், கடிச்சோம், ரத்தத்தை ஊஞ்சி எடுத்தோம். ஏதோ 2 தடவை அவனை கடிச்சதுக்கு நாங்க தாண்டா மதுரைக்கே கில்லின்னு நம்ம பசங்க மாறுதுனாங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, டெய்லி காலையில அந்த மலைப்புலிக்கு தெம்பா எந்திரிச்சு போவாண்டா. உசுரும் போகாது, உடம்புல ஒரு கீரல் கூட இருக்காது. தலைமுறையா அவனை எதிர்த்து நிக்கிறோம். ஆனா ஒரு நாள் கூட அந்த ஆளு அசந்த நான் பார்த்ததே இல்லை. தப்பிச்ச தம்பி நீ. உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் பக்கமே போயிடாது. ஏன்னா அந்த மலைமொழிக்கு கட்டில படுற அந்த நாள் அதுதான்டா உனக்கு கடைசி நாளா இருக்கும். சங்கு தாண்டி மாப்பிளே.